Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டாலியில் how to create opening balance அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் sum number 9 RS create the following ledger under appropriate group and show the trial balance profitable loss account and balance sheet. பர்ச்சேஸு பேங்க்கு கேஷு அண்டு பேங்க் பேலன்ஸ். இங்கே வந்து கேஷு பேங்க்கு ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பேங்க் பேலன்ஸாகவே ட்ரீட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை இந்த சம்மில். ஜஸ்ட்டு நம்ம போட்டுருவோம். இந்த கம்பெனி வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஸ்டார்ட். இந்த கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இயர் 23-24 பண்ணுவோம். ஓகேவா? அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த லெட்ஜர் எதுக்கு வரும் அது மாத்திரம் சொல்லுங்கள் போதும். என் கூட தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லெட்ஜரும் எது கூட வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தவறாக இருந்தால் நான் அப்படியே திருத்திக்கிறேன். ஓகேவா? திருத்தி சொல்லுங்கள். ஸோ ஆர்எஸ் ட்ரேடர்ஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000, தமிழ்நாடு. இன்னொரு முறை பின்கோடை போட்டுக்கோ. எஸ்டிடி கோடோட போட்டுங்க. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி போட்டுக்கோ. ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. இந்த மாதிரி மெயில் ஐடி போடுங்க. ஃபினான்ஷியல் இயர் வந்து 1/4/20 போட்டு என்ட்ரு கொடுத்து கம்பெனியை க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண வேகத்துக்கு பில் வைஸ் வந்து வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். இந்த 3 வேண்டாம். ரைட்? ஓகே. இப்போ ஆரம்பத்துலேருந்து வந்துடுவோம். எல்லாமே மல்டிபிளில் போட்டுருவோம். முதல்ல வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது ஆல்டர் பண்ணிப்போம். இதை வந்து பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். இதை வந்து நீங்கள் பிஎன்பி அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கீழே வச்சுப்போம். 25100000 400157 ஐஎஃப்எஸ்சி கோடு பிஎன்பி 0254300. பேங்க் நேமு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இந்தியா. பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கம். செட் ஆல்டர் செக் புக்கு எஸ் கொடுங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக் நம்பர் 1 அப்படின்னு. ஸோ என்ட்ரு கொடுத்து இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை போடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே பேங்க்குக்கு 20,740 அப்படின்னு போட்டு டெபிட் பேலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸை என்ட்ரி பண்ணுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே மல்டிபிளில் கடற்கடன் அப்படியே க்ரியேட் பண்ணுங்க. மல்டிபிள் லெட்ஜரில் கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி மாஸ்டருக்கு ஆல்டர்னேட்ஸ் அங்கே போய்ட்டு மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம் போடும். இப்போ நம்ம கடன்னு அப்படியே சொல்லுவோம். 1 by 1 என்னென்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் போட்டு சொல்லுங்கள். பர்ச்சேஸ் எது கீழே வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 23,66,914. அமௌண்ட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணணும், ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். பேங்க் சார்ஜஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பேங்க் சார்ஜஸ் எது கீழே வரும்? அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பேங்க் சார்ஜஸ் எவ்வளோன்னா 5,892. அடுத்தது கேபிட்டல் எது கீழே வரும்? கேபிட்டல். வெரி குட். கேபிட்டல் வந்து கேபிட்டல் கீழே 15 lakhs. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் போட்டாச்சு. இது ஆர்எஸ் ட்ரேடர். ஓகேவா? இது சிவில் வுட் ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 58,511. க்ளோசிங் ஸ்டாக் தனியாக கொடுத்துருக்காங்க. சிவில் வுட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதில் வைக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்டாகவே வச்சிடலாமா? ஃபிக்ஸட் அசட்டாக நம்ம காமிச்சிக்கலாம். இது சிவில் வுட் ஒர்க், மர வேலைப்பாடு. இதை வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபிக்ஸட் அசட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கிளியராக சொல்லலை, சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஃபிக்ஸட் அசட்னு நான் ட்ரீட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எது கீழே வரணும்? க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்
க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 20 lakh 40 2 lakh 49 2 lakh 49,000 2 lakh 49,000 க்ளோசிங் ஸ்டாக். கன்சியூமபிள் எதுக்கு எப்போ வரணும்? கன்சியூமபிள்ஸ் எது கீழே வரணும்? கன்சியூமபிள்ங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். 4,36,072 அமௌண்ட்டையும் சொல்லலாம் ஒருத்தர். டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ், டெபாசிட் அண்டு அட்வான்சஸ் இதை எது கீழே கொண்டு வரலாம்? டெபாசிட்ஸ் கீழே கொண்டு வரலாம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,63,362 சாரி 632. அடுத்தது டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எது கீழே வரணும்? நீங்கள் சொன்னால் தான் வரும், இல்லைன்னா வராது உங்களுக்கு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஆமாம், சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். ஓகேவா? அன்மியூட் பண்ணுங்கள், சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி இன்டைரக்ட் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, வெரி குட். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,520. ஓகேவா? அடுத்தது ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ், ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ் இது எது கீழே வரும்? அண்டர் 37,650. அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எது கீழே கொண்டு வரணும்? அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,705. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜஸ். லேபர் சார்ஜஸ்ங்கிறது இன்டைரக்ட் டைரக்டில் கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லேபருங்கிறதுனால டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 6,46,680. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேபர் சார்ஜஸ் ரிசீவ்டு இது எது கீழே வரணும்? லேபர் சார்ஜஸ் ரிசீவ்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் இன்கம். எவ்வளவு? 11,06,000 இல்லை 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 11,06,066 11,06,066 ரைட்டா? மெஷினரி கம்ஸ் அண்டர் எது கீழே வரும்? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,65,000. அடுத்தது சங்கரன் அசோசியேட்ஸ் எது கீழே வரும்? சங்கரன் அசோசியேட்ஸ், சங்கரன் அசோசியேட்ஸ்னால் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். ஆடிட்டர் ஆஃபீஸ் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் கிரெடிட் பாலிசி. பூஜா எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ்னாலே அது என்ன? இன்டைரக்ட் 2,175. அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷனரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 8,600. அடுத்தது ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000. ரெண்ட்டு, ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், பேயபிள் தான் நினைக்கிறேன். 2,25,000 ரிசீவ்டு கிடையாது. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,27,755. சேலரி அண்ட் வேஜஸ், சேலரி அண்ட் இன்டைரக்ட் 7,18,200. சேல்ஸ் எதுக்கு வரும்? அண்டர் 33,31,000 33,31,200. ஓகேவா? ஸ்டாஃப் வெல்ஃபேர் எதுக்கு வரும்? ஸ்டாஃப் வெல்ஃபேர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸ்டாஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் சேலரி காமன் எக்ஸ்பென்சஸாக கொடுக்குறது. ஸ்டாஃப் வெல்ஃபேர் டீ போண்டா பஜ்ஜி அதை மாதிரி செலவு பண்ணுறது. சன்ட்ரி கிரெடிட்டார் கம்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,82,750. ஓகேவா? சன்ட்ரி டெட்டார், சன்ட்ரி டெட்டார் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,97,000. சன்ட்ரி
டேட்டார் வந்து comes under sundry debtor 3,97,517. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ் இன்டைரக்ட் வெரி குட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54,600. அடுத்தது டூல்ஸ் அண்ட் டேக்ஸ் tools may brought into fixed assets Fixed assets. 1,90,700. traveling and conveyance இது வந்து பார்த்தீங்கன்னா traveling and conveyance இன்டைரக்ட் under indirect expenses. ஸோ வந்து நம்ம ஒன்றும் விடாமல் போட்டுக்கிறோம் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்ப்போம். கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வந்து உட்காந்துருச்சு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? எப்படி வந்து உட்காருது? பர்ஃபெக்டாக இருக்கா? எஸ் சார். பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்டிஎஃப். இதோடு நிற்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா F12 ப்ரெஸ் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை வந்து செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ட்ரையல் பேலன்ஸில் போய் செக் பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட்டில் போய் செக் பண்ணலாம். ஒன்லி பேலன்ஸ் ஷீட் மாத்திரம் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் மாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை போய் செக் பண்ணலாம். அது என்ன டேட் போட்டு செக் பண்ணலாம். நைட்டு தூங்கும்போது நான் 100 ரூபா பையில் வச்சு தூங்குறேன், அது க்ளோசிங் பேலன்ஸ். காலம்புரை எந்திரிச்சு பார்த்தா அதே 100 ரூபா இருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸை நான் செக் பண்ணணும்னா எதை செக் பண்ணணும்? மொதல் நாளுடைய க்ளோசிங் பேலன்ஸை செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா என் சட்டப்பையில் காலம்புரை இருக்கிற காசு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ நீ செக் பண்ணுவேன்? தூங்கி எந்திரிச்சோடனே செக் பண்ணிடணும். ஆனால் நம்ம எப்போ செக் பண்ணுவோம்? தூங்கி எந்திரிச்சோடனே நான் என் பையில் வந்து பார்த்தீங்கன்னா பையில் காசை போட்டுட்டு பேப்பர் வாங்க போயிருப்பேன், குறையும். காஃபி சாப்பிட்ருப்பேன், குறையும். கலெக்ஷனுக்கு போயிருப்பேன், கூடும். ஸோ வந்து அன்றைக்கி வந்து கேஷ் ஃப்ளக்சுவேஷன் என்ன இருக்கும்? அன்ன கேஷ் பேலன்ஸு அப்படின்னா அன்றைக்கி நடந்த டிரான்சாக்ஷனும் சேர்த்து. ஸோ எப்போதுமே டேலியில் நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் பார்ப்பீங்க ஒழிய ஓப்பனிங் பேலன்ஸை உங்களால் பார்க்க முடியாது. அந்த டேயோட ஓப்பனிங் பேலன்ஸை உங்களால் பார்க்க முடியாது. அந்த டேயோட ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும்னா மொதல் நாளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் போய் பார்க்கணும். இப்போ வந்து இந்த ஆர்எஸ் ட்ரேடருடைய கம்பெனி நம்ம 1/4/2023 ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணுன்னா மொதல் நாளைக்கு போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் போயிட்டு ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கம்பெனி ஆரம்பித்தது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம்? 1/4/23 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணுன்னா ஆல்ட் F2 போயிட்டு 31/3/2023 31/3/23 இப்படி போட்டிங்கன்னா இதுதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போய் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணுன்னா இந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பீரியடுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ணணும். பீரியடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F2. பீரியடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? ஆல்ட் F2. ஆல்ட் F2 பீரியட் சேஞ்ச். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போய் அதோடைய ஓப்பனிங் பேலன்ஸை பார்க்கணும் அப்படின்னாலும் ஆல்ட் F2 போட்டு 31/3/23 to 31/3/23. பட் ரெண்டு மெத்தடுமே ரைட் மெத்தட் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணுன்னா நீ எங்கே பார்க்கணுன்னா ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கணும். அது எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஸ்பிளே மோர் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ்னால் கிடையாது, க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எது ஒன்று வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி, எது ஒன்று வேணும்னாலும் சரி எது ஒன்று வேண்டாம்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்? F12 ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஓப்பனிங் பேலன்ஸு, ஷோ டிரான்சாக்ஷன், ஷோ க்ளோசிங் பேலன்ஸ் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸு தனியாகவும் டெபிட் கிரெடிட் க்ளோசிங் பேலன்ஸ் தனியாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஓப்பனிங், இந்த பக்கம் இருக்கிறது க்ளோசிங். எனக்கு டிரான்சாக்ஷனும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷோ டிரான்சாக்ஷன் கொடுத்தா உனக்கு இப்படி காட்டும். ஓப்பனிங் பேலன்ஸு ஒரே லைனில் வந்துடும்,
டெபிட் பேலன்ஸோ கிரெடிட் பேலன்ஸோ. டிரான்சாக்ஷனில் எது டெபிட் எது கிரெடிட், கடைசியாக ஃபைனலாக இது என்ன க்ளோசிங் பேலன்ஸ் இப்படி காட்டும். நீ ஓப்பனிங் பேலன்ஸ் மாத்திரம் டெபிட்டும் கிரெடிட்டும் சேர்ந்து பார்க்கணும்னா இங்கே ஷோ டிரான்சாக்ஷனை F12 கட் பண்ணிவிட்டு இப்படி பார்க்கலாம். சார் எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீ க்ளோசிங் பேலன்ஸை நோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ ஆர்எஸ் ட்ரேடர் சம்மு ஓகேவா. நம்ம அடுத்தது பார்க்கலாமா.